இந்த அஞ்சலி எல்லாம் போலீஸ் கிட்ட தான் புடிச்சு குடுக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தா. அதாவது ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவள ஜெயிலுக்கு அனுப்பிச்சு களி தின்ன வச்சிருந்தா. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ திருந்திருப்பாளோ என்னமோ! ஆனா, அவளோட புத்திக்கெல்லாம் அவ என்னைக்குமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் பைரவி கூட சேர்ந்து இவ்ளோ பெரிய ஆட்டம் போடுவான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஆரம்பத்துல எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பைரவி அந்த வீட்டுக்குள்ள வந்ததுலருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்து போட்ட பிளான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியையும், அஞ்சலியையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நேரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, இந்த பைரவி வந்துட்டு ஆடுற ஆட்டம் என்ன? அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆடுறீங்களோ ஆடுங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு கட்டுறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெங்கட்ராமனுக்கும் ஃபோன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாதிச்சதெல்லாம் போதும். நீங்க யாருக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? எதுக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்பி வாங்க. வீட்ல அவ்ளோ பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணு இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க தங்கச்சி இருக்கணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இலக்கியாவும் இருக்கணும். இது 2த்துக்கும் நடுவுல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பையன். அதாவது கார்த்திக்கோட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, டவுட்டா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி வெங்கட்ராமனையும் வர வச்சுட்டாங்க. அதே சமயம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள வரவிடவே கூடாது அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விடம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வச்சு இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் பைரவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் இவங்க எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இத ஆரம்பத்துல எதிர்பார்க்கலனாலுமே கூட, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துடுச்சு. அடுத்ததா கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஏசிபி மகேஷ் சார வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சு, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்றாங்க. டாக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அ இது வார்னிங் வந்தாச்சு. அதாவது இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இங்க இருக்கக்கூடாது. அதாவது டாக்டர் செஞ்ச ஒரு தப்பால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் அந்த வார்ட் பாய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாக்குமூலம் குடுத்தாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டி, இந்த மாரி தான் பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஒருத்தங்க பணம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்குனா, இவங்க என்னடான்னா இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்ததா அஞ்சலி. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. அதே மாரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு மறுபடியும் கார்த்திகோட ஒண்ணு சேர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் முழுசா நம்புனதுனால தான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்படி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஒண்ணு சேரும்படியா இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நம்ப போறது கிடையாது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்க போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கார்த்திக்கோட லைஃப்ல வராங்க. கார்த்திக்கோட லைஃப்ல பிரியா வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.